மகிழ்ச்சி. தொடர்ந்து மனம் தரும் பணம் 3வது பாகமாக நாம் சிந்திக்க இருக்கிறோம். நெப்போலியன் ஹில் தொடர்ந்து சொல்கிறார், ஒரு மனிதனுக்கு தன்னம்பிக்கை தேவை. யானையின் பலம் எதிலே, தும்பிக்கையிலே என்று சொல்வார்கள். மனிதனுக்கு பலம் எதிலே என்றால் நம்பிக்கையிலே. அந்த தன்னம்பிக்கையை வளர்த்துக் கொள்வது எப்படி என்று அழகாக நெப்போலியன் ஹில் சொல்கிறார். தன்னம்பிக்கையை வளர்த்துக் கொள்வதற்கு முதலிலே எந்த வழியில் பணம் சேர்க்க வேண்டும் என்பதை நீங்கள் முதலில் அடித்தளமாக கொள்ள வேண்டும் என்றால், அறவழியின் அடிப்படையிலே, அதாவது அறவழியின் அல்லாது மற்ற வழிகளில் சேர்க்கிற பணம் நிலையானது அல்ல என்கிற அந்த எண்ணத்தை நீங்கள் வளர்த்து கொள்ள வேண்டும். அது எந்த வகையிலும் பலன் தராது உங்களுக்கும் மற்றவருக்கும் என்பதை நினைவில் நிறுத்தி தன்னம்பிக்கையின் முதல் படிக்கட்டை நீங்கள் அமைக்க வேண்டும் என்று சொல்கிறார். அவ்வாறு அமைத்து விட்ட பின்பு அந்த லட்சியத்தை, குறிக்கோளை அடைவதற்கு எனக்கு திறமை இருக்கிறது என்று நீங்கள் எண்ண வேண்டும், அதை வளர்த்து கொள்ள வேண்டும் என்று அற்புதமாக குறிப்பிடுகிறார். அப்பேற்பட்ட லட்சியத்தை, குறிக்கோளை ஒரு சித்திரம் போல வரைந்து கொள்ள வேண்டும், அதில் உங்கள் நெஞ்சிலே இருத்தி கொள்ள வேண்டும் என்று குறிப்பிடுகிறார். அது மட்டுமல்ல, 4வதாக சொல்கிறார், அப்பேற்பட்ட அந்த குறிக்கோளை அடைவதற்கான முயற்சிகளை நாள்தோறும் நான் வளர்த்துக் கொள்வேன், அதற்கான சாத்தியக்கூறுகளை எல்லாம் நாள்தோறும் ஆராய்ந்து கொண்டே இருப்பேன் என்று நீங்கள் முடிவெடுக்க வேண்டும் என்று சொல்கிறார். 5வதாக, இந்த வகை தன்னம்பிக்கைகளை வளர்த்து கொள்ள சுய கட்டளை மூலம் என்னுடைய ஆழ்மனத்திற்கு நான் அந்த செய்திகளை தினந்தோறும் சொல்லிக்கொண்டே இருப்பேன், அதற்காக ஒரு 10 நிமிடம் நான் ஒதுக்குவேன் என்று நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்படியாகத்தான் உங்களுடைய தன்னம்பிக்கை கட்டமைக்கப்பட வேண்டும் என்று குறிப்பிடுகிறார். அன்பர்கள் இதை கவனத்தில் கொள்ள வேண்டும். அடுத்தது சுய கட்டளை என்கிற ஒரு செய்தியை மிக அற்புதமாக குறிப்பிடுகிறார். சுய கட்டளை என்பது நெப்போலியனில் சொல்வது என்னவென்றால், உங்களுடைய புறமனத்திற்கும் ஆழ்மனத்திற்கும் ஒரு பாலம் அமைக்கிற ஒரு மந்திரம், அற்புத மந்திரம் அது என்று சொல்கிறார். அதாவது ஒரு செய்தியை நீங்களே உங்களுக்குள் திரும்ப 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 சொல்லிக்கொண்டே இருக்கும்போது அது ஆழ்மனத்திற்கு சென்று பதிந்து அந்த செய்தியை அடைவதற்கான அத்துணை சாத்தியக்கூறுகளையும் தேடி கொண்டு வந்து சேர்க்கிற அற்புத வல்லமை படைத்தது உங்கள் ஆழ்மனம் என்று அற்புதமாக குறிப்பிடுகிறார். ஒரு செய்தி மட்டும் இருக்கிறது, என்னவென்று சொன்னால், நீங்கள் போடுகிற விதை தரமான விதையாக இருக்க வேண்டும். எது போடுகிறீர்களோ உங்கள் ஆழ்மனத்திற்கு நீங்கள் கட்டளையாக எடுக்கிறீர்களோ அது நிச்சயமாக நடக்கும். அதற்கான வழிகளை, சாத்தியக்கூறுகளை உங்கள் ஆழ்மனது நிச்சயமாக கண்டுபிடித்து தரும் என்பதனாலே போடுகிற விதை சிறப்பானதாக இருக்க வேண்டும் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் என்பதை எடுத்துக்கொண்டு, அப்பேற்பட்ட சுய கட்டளைகளில் தத்துவஞானி வேதாத்ரி மாமுனி அவர்கள் வடிவமைத்திருக்கிற சுய கட்டளை, ஆட்டோ சஜஷன் என்று சொல்வார்களே, அது அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம், ஓங்கி வாழ்வேன் என்று தினந்தோறும் சொல்லிக் கொண்டிருக்கும் போது இப்பேற்பட்ட 5 வகை அம்சங்களும் உங்களை வந்து சேரும் என்பதனாலே வடிவமைத்திருக்கிற அந்த சுய கட்டளையும் நீங்கள் கவனத்தில் கொள்ளலாம் என்று. அடுத்தது ஆழ்மனம் என்பது ஆழ்மனத்தின் அற்புத சக்தியை புரிந்து கொண்டு விட்டு இந்த ஆழ்மனத்திற்கு இந்த தன்னம்பிக்கையை வளர்த்து அந்த தன்னம்பிக்கையை சுயக்கட்டளை மூலமாக மீண்டும் மீண்டும் ஆழ்மனத்திற்கு சொல்லி கொண்டிருக்கும் போது நிச்சயமாக நீங்கள் அடைய வேண்டிய குறிக்கோளை, நீங்கள் சேர்க்க வேண்டும் என்கிற அந்த பணத்தை உங்களால் சேர்க்க முடியும். மீண்டும் ஒரு முறை மனம் தரும் பணம் வலியுறுத்துவது என்னவென்றால், பணம் சேர்க்க வேண்டும், ஆனால் பணம் நல்ல வழியில் சேர்க்க வேண்டும், அற வழியில் சேர்க்க வேண்டும். அப்பேற்பட்ட பணம்தான், செல்வம்தான் உங்களுக்கும் மற்றவருக்கும் பயன் தருவதாக அமையும் என்று சொல்வதையும் நீங்கள் கவனத்தில் கொண்டு முன்னேற வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். அடுத்த முறை இன்னும் நிறைய செய்திகளோடு இந்த புத்தகத்திலிருந்து உங்களை சந்திக்க வருகிறேன். நன்றி. வாழ்க வளமுடன்.